போன எபிசோடில் நம்ம பெட்ரோல் பேயோட பைக்கை வீட்டுக்கு எப்படியோ கொண்டாந்துட்டானுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேய் எலும்பு பையில, எனக்கு ஒரு ஆசை இருக்குடா. அது என்ன ஆசைன்னு கேளு. அந்த ரவி இருக்கானல, இவன் நீ பேயா என் கனவுல மிரட்டுனில, அப்போ அவன்கிட்ட போய் சொன்னேன். அதுக்கு அவன் பேயும் இல்லை ஒன்றும் இல்லை, வேலையை பார்த்துக்கிட்டு போடான்னு என்னை திட்டான். அவனை மிரட்டணும்டா அப்படின்னு பாலா கேட்க, அதுக்கு பெட்ரோல் பையோ, முதலாளி இதெல்லாம் ஒரு வேலையா விடுங்க, அந்த பையன் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கான், நீங்கள் போய் அந்த பையனை போய் மிரட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறீங்க. வேறு வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இது மாதிரி வேலையெல்லாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்ருங்க, அவங்க கொஞ்சம் அனுபவம் தான் அது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாலாவோ இல்லை இல்லை, அவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டான், பேயே இல்லை அப்படின்ட்டு. நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தணும், அப்போனா தான் அவன் நம்புவான். அது இல்லாமல் அவன் கிளாஸ்லாம் ரொம்ப வேறு பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டான், பேய் இருக்குது பேயா பேயா அப்படின்ட்டு. உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுறேன் அப்படின்னு கேட்க, சரி விடுங்க முதலாளி, பயமுறுத்திட்டா போச்சு, அவ்வளோதானே உங்கள் ஆசை, ஒரு லைட்டாக ஒரு தட்டி தட்டி விட்றலாம் அப்படின்னு பேய் சொல்ல, அதுக்கு பாலாவா, ஆமாம் நீ இந்த கோலத்தில் போய் நின்னா ஒரு பயம் பயப்பட மாட்டான், நீ சும்மா எலும்பாட்ட காமெடி பீஸாட்டம் இருக்கிற, கொஞ்சம் டெரராக ஏதாவது ரூபம் இருந்தால் சொல்லு, அது மாதிரி உருவத்தில் போய் நிற்கணும், சும்மா இதில் போய் நின்னா யாரும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு பாலா கேட்க, அதுக்கு பெட்ரோல் பையா, நிறைய ஐட்டம் இருக்குது முதலாளி, இந்த பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு பூதமாக மாறி நின்னான். இந்த இது எப்படி இருக்குது, இதில் போய் பயமுறுத்துனா அவன் கண்டிப்பாக பயந்துருவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாலாவோ, ஏய் பரவாயில்லையா, நீ என்ன இப்படிலாம் மாறுற, நான் என்னமோ கை இல்லாமல் கால் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு நினச்சா முழு உருவத்தையும் மாற்றிட்டேன், அடுத்தது அடுத்தது பாருங்கள், பெண் பேய் மாதிரி கூட மாறுவேன், இது மாதிரிலாம் போனால் இருக்கிறவன் துண்டக்கண்ணா துணிக்கண்ணான்னு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பலவோ, ஏய் நீ இப்படிலாம் பயன்படுத்தினா ஊர் உலகத்தில் எல்லாம் பயந்துக்குவாங்கப்பா, என் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடப்போகுது, வேண்டாம் வேண்டாம் இந்த ரூபமெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு பாலா கேட்க, அதுக்கு பெட்ரோல் பாருங்கள் இந்த உருவம் எப்படி இருக்குது, நல்லா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்குதா அப்படின்னு பெட்ரோல் பை கேட்க, பாலாவோ, பரவாயில்ல பரவாயில்ல, நீ ரொம்ப அழகாகவும் தான் மாறுற, வேண்டாம் வேண்டாம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, இந்தா இது எப்படி இருக்குது, இதில் ஒரிஜினல் பிசாசு மாதிரியே நான் இருப்பேன், இந்த உருவத்தில் போனேன்னா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு பெட்ரோல் பை சொல்ல, பாலாவோ, டேய் நீ பெரிய ஆள் தான், நிறையா வித்தைகளை வச்சுருக்க, நீ இந்த உருவத்தில் எனக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நான் முதல்ல பயந்துருப்பேன், ஏதோ எலும்பாக வந்தனால பொழைச்சேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பெட்ரோல் பையன், இந்த அடுத்தது இருக்குது பாருங்கள், இது எப்படி இருக்குது, இந்த உருவத்துக்கு பேர் தான் ரத்த காட்டேரி, நான் இந்த உருவத்தில் தான் போயிட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் திம்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாலாவோ, வேண்டாம்ப்பா நீ எலும்பாவே மாறிடு அப்படின்னு சொல்ல, பேயோ எலும்பாக மாறிச்சு. பாலாவோ, டேய் நீ பெரிய ஆளு தான், உன் கைவசம் நிறையா இருக்குது, நீ இந்த உருவத்திலே இருப்பான், நீ வேறு உருவத்தில் போனால் எனக்கே பயமாக இருக்குது, இதில் ரவி எங்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு பெட்ரோல் பேய், சொன்னேன்ல முதலாளி, என் பல ரூபங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பயந்துருவீங்க, அதுக்காக தான் நான் ஒரே ரூபத்தில், அதுவும் இந்த எலும்பு ரூபத்தில் உங்கள் முன்னாடி தோன்றிருக்கேன், இதுக்கு மேலே மற்ற ரூபத்தில் போனோன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்குங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு ரவியை பயமுறுத்துறதுக்கு தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது என்னன்னு பார்ப்போம் அடுத்த எபிசோடில்.